கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், நாட்டை ஆள பிறந்திட்ட நலத்திட்ட நாயகர். எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றுகிற சரித்திர நாயகர் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளிலே தமிழகத்தின் ஆட்சி அரியணையிலே அமர்ந்துள்ள தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கை முழக்கம் செய்து வருகிறது. எல்லோரும் நம்பினோம். ஆனால் தற்போது அரசு பணி நியமனங்களின் நிலவரமோ கலவரமாக உருவாகி வருகிறது. நம்ம முதல்வர் விஜயின் திரைப்படங்களில் பணியாற்றிய தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தற்போது அரசு பொறுப்பில் சத்தமில்லாமல் சைலண்டாக நியமித்து வருகிறார்கள். தற்போது கோயில் அறங்காவலர் நியமன குழுவிலே உறுப்பினராக நம்ம முதல்வர் விஜயின் கோட் பட தயாரிப்பாளர், கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நம்ம முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளர், கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட வெங்கட் நாராயணா அவர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளார்கள். அதே போல முதலமைச்சரின் தனி செயலாளராக நம்ம முதல்வர் விஜய் நடித்த லியோ பட இணை தயாரிப்பாளர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தமிழக அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நம்ம முதல்வர் விஜய் நடித்த பீஸ்ட் பட ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து நம்ம முதல்வரின் அன்புக்குரியவர்களான ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி அவர்கள், ராம்குமார் அவர்கள் அரசின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இதே போல நம்ம முதல்வர் விஜயின் அன்புக்குரியவராக அன்னி திரிசா மேடம் அவர்களை எப்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக நியமனம் செய்து அறிவிப்பு வெளிவரும் என்று அதிர்ச்சியோடு ஆவலோடும் காத்திருக்கிறது அன்னை தமிழகம். இதிலே ஜனநாயகன் பட இயக்குனர் H. வினோத் அவர்கள் ஜனநாயகன் படத்தை விஜய் அவர்களை வைத்து இயக்குகின்ற போது 6 மாதத்திற்கு மேலே அவருடன் நெருங்கி பழக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்த எங்களுக்கே விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வாரா என்று நம்பிக்கை ஏற்படவில்லை. ஆனால் ஒரு முறை கூட விஜய் அவர்களை நேரிலே சந்திக்காமல் பார்க்காமல் திரையில மட்டுமே பார்க்க முடிந்த நம்ம நாட்டு மக்களுக்கு விஜய் நல்லது செய்வார் என்று நம்பியது வியப்பாகத்தான் இருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் அவர் பக்கத்திலே இருக்கின்ற எங்களுக்கே தெரியாதது மக்களுக்கு எப்படி தெரிந்தது என்று பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். எது எப்படியோ இப்போது தமிழகத்தின் முதல்வராக மக்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்ற நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உறக்க கொள்கை முழக்கமிடுவதற்கும் தற்போதைய அரசு பொறுப்புகளுக்கான நியமனங்களுக்கும் முற்றிலும் முரண்பாடாக இருக்கிறதே என்பதுதான் மக்களின் மனதிலே ஏற்பட்டிருக்கின்ற கவலை. இது இப்படித்தான் செல்லுவோம். ஏனென்றால் நம்ம முதல்வர் விஜய் அவர்களை வைத்து படம் எடுத்தவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள், மற்றவர்களை வைத்து படம் எடுத்தவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களாக இன்றைக்கு நாம் பிரித்து பார்ப்பது, அதாவது தாவேக அரசு பிரித்து பார்ப்பது, அதன்படி அரசு பொறுப்புகளை நியமனம் செய்வது ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுதான் ஜனநாயகமா? நம்ம முதல்வர் விஜய் அவர்களை வைத்து படம் எடுத்தால்தான் இனி தமிழ்நாட்டிலே அரசு பதவி கிடைக்கும் என்றால் இது எப்படி ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைய சமூகத்திலே பொய்கள் தவிர்க்க முடியாததாக உள்ளது. ஒரு பொய்யை சமாளிக்கவும் மற்றொரு பொய்யை கூறவும் தகவல் தொழில்நுட்ப வார் ரூம்கள் இப்போது வந்துவிட்டன. இந்த தகவல் தொழில்நுட்ப வார் ரூம்களாலே பொய்கள் கட்டமைக்கப்பட்டு, மாய பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டு, அரக்க குணம் உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவன் போல் சித்தரிக்கப்படுகிறார்கள்.
அப்படித்தான் அரக்க குணம் கொண்டிருக்கிற நம்ம முதல்வர் விஜய் அவர்களை ஆண்டவன் போல் வார் ரூம்கள் மூலமாக சித்தரித்த காரணத்தினாலே இந்த வார் ரூம்களிலே தேர்தல் போர்க்களத்திலே உண்மையை தோற்கடித்து விட்டது. ஒருவன் பொய் சொல்லி ஜெயித்து விட்டான் என்றால் எதிர்த்தரப்பிலே உண்மையை சொல்லி ஜெயிக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை. ஜனநாயக படம் வெளியிட்டதை ஒட்டி அந்த ஜனநாயக படத்தை இயக்கிய வினோத் இயக்குனர் அவர்கள் விஜய் உடனான நட்பின் அனுபவத்திலே உண்டான கருத்துக்களை வெட்ட வெளிச்சமாக்கி விவரித்து சொல்லியிருக்கிறார்கள். அதுவே இதற்கு சாட்சியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இதுதான் அவர் பொய்களால் கட்டமைக்கப்படும் சமூகமும் நாடும் என்று வினோத் அவர்கள் வெளியிட்டிருக்கிற கருத்து. ஆகவே இன்றைக்கு வார் ரூம்களால் பொய்கள் கட்டமைத்து தேர்தல் களத்திலே தற்காலிக வெற்றி வாகை சூடி வருகிறது. அதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே தாவேக அரசின் பொய்களை எதிர்த்து உண்மையை சொல்லி வெல்ல முடியாமல் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் தற்காலிகமாக தோல்விதான் கிடைத்து வருகிறது. ஆனால் உண்மை தமிழ் சமூகம், உணர்வுள்ள தமிழ் சமூகம், ஆற்றல் வாய்ந்த தமிழ் சமூகம், அறிவார்ந்த தமிழ் சமூகம், பண்பாடும் நாகரிகமும் தனக்கே சொந்தமான இந்த தமிழ் சமூகம் விழித்தெழும் நாள் வெகு தொலைவிலே இல்லை. சில பேரை பல காலம் ஏமாற்றலாம், பல பேரை சில காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்பதுதான் காலம் தருகின்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வருவரை இந்த தமிழ் இனம் உண்மையை நிலைநாட்ட, உண்மையை வெற்றி பெறச் செய்ய தொடர்ந்து போராடும், வெற்றி வாகை சூடும். நன்றி, வணக்கம்.